மச்சான் என்ன மச்சான் நீங்க இந்த ஆள் கேக்குறான்னு நாம ஏன் நிரூபிக்கணும்? தானா பேட்மிண்டன் கிளாஸுக்கு தான் போயிருக்கா, அது நமக்கு தெரியாதா என்ன? இத பாருங்க மச்சான், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். யோ மரியாதை நீ வெளிய போயா. இல்ல மச்சான், இத்தனை நாள் என் மேலதானே சேர வாரி இறைச்சாங்க, அதை நான் தாங்கிக்கிட்டேன். இப்போ என் பொண்ணு மேல பழி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவளை நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு இவங்களுக்கு நிரூபிச்சாதான் புரியும். தகப்பனா அதான் என் கடமை. மச்சான் சுரேஷா, என் வளர்ப்பு என்னன்னு அங்க வந்து பாரு. பாக்குறேன். அங்க மட்டும் உன் பொண்ணு இருந்தா உன்னை நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்பேன். வாயா. சிவா, என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது? அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. நம்ம தனாவை பத்தி நமக்கு தெரியாதா? நானும் அண்ணன் கூட போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேம்மா. எதுக்குதான் இந்த வீட்டுக்கு மட்டும் புதுசா பிரச்சனை தேடி வருமோ? இல்ல, கண்டிப்பா அது தனாவா இருக்காது. கடவுளே, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. நீ தைரியமா இரு தங்கச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. தனா இருக்காளா? அவளை பார்க்கணும். மாயா, எங்க இருக்க? பெரியம்மா, ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியில வந்திருக்கேன். சொல்லுங்க பெரியம்மா. மாயா, இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு பெரியம்மா? அவளுக்கு சாட்சி கையெழுத்து போட உன் பொண்ணு தானே அனுப்பி வச்சிருக்க. சுரேஷா, என் வளர்ப்பு என்னன்னு அங்க வந்து பாரு. பாக்குறேன். அங்க மட்டும் உன் பொண்ணு இருந்தா உன்னை நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்பேன். மாயா, நீ என்ன இங்க? நல்லா மாட்னீங்க. என்ன சொல்ற மாயா? என்னாச்சு? நீ சைன் போட வந்தது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற மாயா? அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? உன்னை யாரும் இங்க பாத்துட்டு பூங்குடி அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. அவரு வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டிருக்காரு. அப்ப பெரியப்பாக்கு தெரிஞ்சிருச்சா? ஆனா அவர் அதை நம்பல. என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா, நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி பூங்குடி அப்பாவை கூட்டிக்கிட்டு இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. இத பெரியம்மா தான் போன் பண்ணி சொன்னாங்க. அப்பா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் மட்டும் இங்க வந்து என்ன பார்த்தா மனசு உடைஞ்சு போயிருவாரு. என்னால அப்பாவுக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. ஏய் தனா, இரு, டென்ஷன் ஆகாத. உன்னை இங்க பார்த்தா தானே பிரச்சனை. அதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பிடு. ஆனா இங்க சைன் போட நான் போடுறேன்டா. தனா கிளம்பட்டும், அவ இங்க இருக்க கூடாது. வேண்டாம் மாயா, அப்பா உன்னை பார்த்தாலும் கோவப்படுவாரு, திட்டுவாரு. இங்க பாரு, என்ன இங்க பார்த்தா அவருக்கு கோவம் மட்டும்தான் வரும். ஆனா உன்னை பார்த்தா உடைஞ்சு போயிடுவாரு. 4 பேர் முன்னாடி அவருக்கு அவமானம் ஆயிடும். பூங்குடி அப்பாவும் பெரியப்பாவை இன்சல்ட் பண்ணுவாரு. சொல்றது கேளுதானா, நீ கிளம்பி போ. ஆமா தானா, இப்ப நீங்க இருக்க கூடாது, உடனே கிளம்பு. ஐயோ, அப்பாவோட காரு வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஏய் தனா, அவர் ஒண்ணு பாத்திர கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எல்லாம் முடிஞ்சது மாயா. அப்பாவுக்கு என்னால அசிங்கமாக போகுது. ஏய் அழாத தனா, ஏதாவது பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. இதுக்கு மேல என்ன மாயா பண்ண முடியும்? ஏய் கதிர், நீ முதல்ல தனாவை உள்ள கூட்டிட்டு போ.
கேளு தனா, வேற வழி இல்ல. நான் பாத்துக்கிறேன், நீ போ ஃபர்ஸ்ட். மாமா, மாயா மேல எந்த தப்பும் இல்ல மாமா. என் ஃப்ரெண்டு உண்மையா லவ் பண்றான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதான் மாயாவை கூட்டிட்டு. காரணம்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க 2 பேரும் என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கே எங்க குடும்ப சந்தோஷமே முடிஞ்சது. பெத்தவங்களை எதிர்த்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உன் திருட்டு புத்தி இன்னும் போகல இல்ல. அதனால குடும்பத்துக்கு கௌரவத்தை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா இருக்கிற கௌரவத்தை அழிச்சிடாதீங்க. டேய் கதிரு, என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? அவர் கோவத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன மாயா, நீயும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ செய்யுங்க போங்க. என்ன ஆபீஸ் முன்னாடி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் நடக்க போறது யாருக்கு? உங்களுக்கு தானே? ஆமா சார், ஒரு 2 நிமிஷம் சார், வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. டேய் சாரிடா கதிர். சாரி மாயா, எங்களால தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஐயோ, தனா, அழாத தனா. அதான் உன்னை பெரியப்பா பாக்கல. இல்ல மாயா, அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா நான் தான் அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவளா இருக்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. சாரி தானா, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சேன். நான் வந்திருக்க கூடாது. நான் கிரவுண்டுக்கு போறேன். நான் வின் பண்ணணும், அப்பாவை பெருமைப்பட வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியும். சரி, நீ அப்செட் ஆகாத. நீ கிளம்பு, நாங்க இங்க இருந்து பாத்துக்கிறோம். சாரி தானா, பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்.